Praise the Lord. வாங்க சமையல் தெரிஞ்சுக்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. எப்படி இருக்கு? சூப்பர். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சூப்பரான ஸ்வீட் ஒன்று பார்க்க போகிறோம். நம்ம கண்டிப்பாக ஸ்வீட் ஷாப் போனால் நம்ம இது கண்டிப்பாக வாங்குவோம். அது மாதிரி ரெஸ்டாரண்ட் போனாலும் இது வாங்குவோம். எல்லா பார்ட்டிஸ்லேயும் இதை நம்ம செய்வோம். ஸோ அதை செய்கிறதுக்கு இந்த குவாரண்டைன் டயத்தில் நம்ம வெளியில் போக முடியாது. அதனால் அதை நம்ம வீட்டிலே செய்வோம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. அடுப்பு பற்ற வச்சு அதில் ஒரு கடாய் வச்சு 2 கப் சுகர் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். கிட்டத்தட்ட 1/2 கிலோ. இதுக்கு 2.5 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா பாகாக காய்ச்சிக்கணும். ஒரு கம்பி பதம் வந்தால் போதும், ரொம்பலாம் திக்காக இருக்கணும்னு அவசியம் இல்லை. எல்லோரும் லைட்டாக கண்டுபிடிச்சிருப்பீங்க. எஸ், ட்ரை குலோப் ஜாமுன். ஸோ நான் இன்றைக்கி ட்ரை குலோப் ஜாமுன் தான் செய்யலாம். அதுவும் ஹோம்மேடில் செய்ய போகிறோம். இதை நல்லா இந்த மாதிரி கரண்டி வச்சு கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி நுர கிளம்ப வரும். இப்போ இதில் கொஞ்சம் ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது பாகு முறிஞ்சிடாமல் இருக்கிறதுக்கு இதில் நான் 1 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கிறேன். சூப்பரான பாகு ரெடி. இது தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். இன்றைக்கி மில்க் பவுட்ரு வச்சு தான் செய்ய போகிறோம். இதில் 1 கப் மில்க் பவுட்ரு கிட்டத்தட்ட 250 கிராம் இருக்கும். இதில் 1/2 கப் மைதா மாவு, 1 டேபிள் ஸ்பூன் தயிர், ஏலக்காய் தூள் கொஞ்சம், சோடாப்பு, அப்போ தான் கடலில் உள்ள டேஸ்ட்டு வரும். இதில் கொஞ்சம் நெய் பிசைஞ்சு எடுக்க. ஸோ வாங்க எப்படி செய்யலான்றது பார்ப்போம். இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் வீட்டிலே இருந்தால் நம்ம சூப்பரான ட்ரை குலோப் ஜாமுன் வீட்டிலே செஞ்சிடலாம். ஸோ இதில் மைதா மாவு, மில்க் பவுட்ரு, தயிர் இதில் ஆட் பண்ணிவிட்டேன். இதில் 1 பிஞ்ச் சோடாப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இதோட மெயின் இன்க்ரீடியன்ஸ் சொல்ல மறந்துட்டேன். காய்ச்சி ஆற வச்ச பால் ஒரு 100 ml இருந்தால் போதும். இதை கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்துக்கோங்க. அதுவும் நெய்யும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சுங்க. ஏன்னா ரொம்ப தண்ணி விட்டுறக்கூடாது. நம்ம குலோப் ஜாமுன் மாவு எப்படி பிசைவோமோ அதே மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. கையில் ஒட்டாமல் வர வரைக்கும் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், சூப்பராக வந்துருச்சு. கையில் எதுவுமே ஒட்டலை. இதை ரவுண்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி வருதுன்னு. நல்லா நம்ம இதை கையில் நெய் எண்ணெய்லாம் தட வேண்டிய அவசியம் அதிலே சேர்த்துருக்கிறதுனால சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் பால்ஸு. ஸோ இது மாதிரி எல்லா மாவையும் இது பண்ணிடுங்க. இதில் குறைஞ்சது 250 ml மாவுக்கு 15 உருண்டை வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஒன்று ஒன்றா போட்டு பொரித்து எடுத்துருங்க. மிதமான தீயில் வச்சு எடுங்க. அப்போ தான் குலோப் ஜாமுன் கலருக்கு நல்லா வரும். சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். கடை குலோப் ஜாமுன் மாதிரியே கும்முன்னு வந்திருக்கு. இதை ஜீரா பாவில் போட்டு ஒரு 3 மணி நேரம் நல்லா மூடி வச்சு ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா ஜீரா பாவை எடுத்து அது மேலே விட்டு விடுங்க. பாருங்கள், 3 மணி நேரம் கழித்து பாருங்கள், சூப்பராக நல்லா பெருசாக உப்புலாம் வந்திருக்கு. ஒன்று குண்டு குண்டாக சாஃப்டாக வந்துருந்துச்சு. இதில் 1/2 கப் சுகர் ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிட்டு இந்த குலோப் ஜாமுனை எடுத்து அதில் நல்லா இந்த மாதிரி விரசி அது மேலே சர்க்கரையை தூவி விட்டு எடுத்து வச்சிங்கன்னா ட்ரை குலோப் ஜாமுன் ரெடி. இவ்வளோ ஈஸியான ஸ்வீட்டை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. மறந்துடாமல் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதோட சாஃப்ட்னஸ் எப்படி இருக்குன்றத பார்ப்போம். இது கையால் பெட்டு பார்க்குவோம். வாவ், எவ்வளோ சூப்பராக உள்ளே அப்படியே சாஃப்டாக இருந்துச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லவ் யூ டு ஆல்.